இவங்க வந்து வீடு வாங்க போகிறாங்களாம். அந்த வீட்டில் வந்து தெற்கு பார்த்த வாசல், அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல், வடமேற்கில் பெட்ரூமும் பாத்ரூமும் இருக்கான், வடகிழக்கில் சமையலறை இருக்கான். இதை சரி செய்யணுமா, இந்த வீட்டில் நம்ம வாங்கலாமா, வேற ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமான்னு கேட்குறோம். அந்த இடத்துல வந்து நல்லா ஹாப்பியாக அந்த வீட்டை போய் வாங்குவாங்க. கடனை கட்ட முடியாது, பேங்க் லோனு ப்ரெஷரை கொடுக்கும். ஒரு மாதம் கட்டுறாங்கன்னா 2 மாதங்களுக்கு கட்ட முடியாது. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் கொடுக்கும். அங்கே வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாடகைக்கு விடுறாங்க. சப்போஸ் இந்த வீட்டை வாங்கி அப்படின்னா வாடகை வரவங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்குமா, இல்லை ஓனருக்கு அந்த பாதிப்பு? பிரச்சனை ஒரு வீட்டில் இருக்குது, இல்லை தென்மேற்கு பிரச்சனை இந்த மாதிரி தெற்கு பார்த்த வீடாக இருக்குது, எங்களுக்கு வாடகைக்கு போயிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் வந்து சூட்சமமாக இந்த இயற்கை அந்த மாதிரி ஆட்கள் அங்கே கொண்டுட்டு வந்து வைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி மேம். மேம், வாஸ்து ரீதியாக நிறைய நம்ம பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துட்டு கமெண்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேம். அதுக்கான விளக்கம் இன்னைக்கு கொடுங்க. என்னென்னா, இவங்க வந்து வீடு வாங்க போகிறாங்களாம். அந்த வீட்டில் வந்து தெற்கு பார்த்த வாசல், அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல், வடமேற்கில் பெட்ரூமும் பாத்ரூமும் இருக்கான், வடகிழக்கில் சமையலறை இருக்கான். இதை சரி செய்யணுமா, இந்த வீட்டில் நம்ம வாங்கலாமா, வேற ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமான்னு கேட்டிருக்காங்க. முடிந்த வரைக்கும் இந்த தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாலே என்ன இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். தெற்கு பார்த்த வீடுனா தெற்கில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடுலேருந்து தண்ணியெலாம் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா ஹைட் பண்ணி தான் கட்டியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தெற்கு ரோடுங்கிறது இந்த சைட்டுக்கு, இந்த மனைக்கு அடுத்தது பள்ளங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா ஹாப்பியாக அந்த வீட்டை போய் வாங்குவாங்க. கடனை கட்ட முடியாது, பேங்க் லோனு ப்ரெஷரை கொடுக்கும். ஒரு மாதம் கட்டுறாங்கன்னா 2 மாதங்களுக்கு கட்ட முடியாது. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் கொடுக்கும். அங்கே போன பிறகு கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை கொடுக்கும். இது வந்து தெற்கு பார்த்த வீட்டில் வாஸ்துப்படி பிளான் போட்டு கரெக்டாக இருப்பியல் வாஸ்துப்படி கட்டலை அப்படின்னா தெற்கு பார்த்த வீடுகள் எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனையை பார்க்குறேன். அது போலவே வடமேற்கு டாய்லெட்டு, வடமேற்கு பெட்ரூம் அப்படிங்கிறது, வடமேற்கில் கெஸ்ட் பெட்ரூம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த டாய்லெட் அப்படிங்கிறத அமைக்கிறதுலையும் தவறு பண்ணிடுறாங்க. ஒன்றா பள்ளமாக இறக்கி போடுவாங்க, அல்லது கொஞ்சம் ஹைட் பண்ணி உயரமாக போடுவாங்க. இது 2 விஷயம் இருக்கும். நிச்சயமாக கட்டின வீடாக இருந்ததுன்னா பரன் லோ சீலிங் இறக்கி போட்டிருப்பாங்க. இது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அங்கே வந்து பாதிப்பு கொடுத்துரும், மன அழுத்தத்தை கொடுத்துரும், விரக்தி, பயம், நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ஹார்ட் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, வெரிகோஸ் வெயின், நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இது கொடுத்துரும். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. அது போலவே வடகிழக்கில் கிச்சன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து வடகிழக்கு கிச்சனுங்கிறது பெரிய பாதிப்பு கொடுக்கும். உடனே சொல்லுவாங்க, கேரளாவில் வடகிழக்கில் தான் கிச்சன் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குல்லன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த பூமியோட லெவல் அப்படிங்கிறது வேற, அந்த பூமியோட டிகிரி திரும்பி இருக்கிறதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு. அப்போ அவங்களோட போய் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு கிச்சன் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆந்திரா, கர்நாடகா எல்லாவற்றிலையுமே இதை நம்ம பயன்படுத்துறதில்ல. பழைய மாதிரி இருந்தால் கூட அந்த கிச்சனை அப்படியே உடச்சி எடுத்துட்டு வேறு இடத்துல கரெக்டாக தென்கிழக்கில் அல்லது வடமேற்கில் கிச்சனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது தவறான அமைப்பில் இருக்கிற வீடு தான். இந்த வீட்டை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. மேம், இப்போ இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாடகைக்கு விடுறாங்க. சப்போஸ் இந்த வீட்டை வாங்கி அப்படின்னா வாடகை வரவங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்குமா, இல்லை ஓனருக்கு அந்த பாதிப்பு வருமா? 2 பேருக்கும் வரும். ஒரு வாடகை காரில் பிரேக் இல்லை, போகிறோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆனால் கார் ஓனருக்கு பொருள் போயிடும், பணம் போயிடும். இந்த காருக்கு உண்டான சர்வீஸ் அவர் தான் பண்ண போகிறாரு. ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகட்டும், ஒரு இடத்துக்கு ஒரு சர்வீஸுக்கு கொண்டு போய் விட்டு சரி பண்ணுறது எல்லாம் அவரோட பொறுப்பு. அவருக்கும் பாதிப்பு. அந்த காரில் நம்ம வாடகைக்கு இருக்கிறவங்க காரில் போகிறாங்கன்னா அந்த பாதிப்பு ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கும். இதில் என்னென்னா, இந்த மாதிரி வடகிழக்கு கிச்சன் அப்படிங்கிறத தவிர்த்திடலாம். வடமேற்கு பிரச்சனை ஒரு வீட்டில் இருக்குது, இல்லை தென்மேற்கு பிரச்சனை இந்த மாதிரி தெற்கு பார்த்த வீடாக இருக்குது, எங்களுக்கு வாடகைக்கு போயிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் வந்து சூட்சமமாக இந்த இயற்கை அந்த மாதிரி ஆட்கள் அங்கே கொண்டுட்டு வந்து வைக்கும்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தென்மேற்கு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே வாடகைக்கு யார் வருவாங்க அப்படின்னா, ஒரு கணவனை இழந்த மனைவியும், மனைவி இழந்த கணவனும் அங்கே இருப்பாங்க அந்த ஃபேமிலியில். அவங்கள கொண்டு வந்து வைக்கும். இந்த வடமேற்கு பிரச்சனை உள்ளவங்களா இருந்தால் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் அட்வொகேட்டாக இருப்பாங்க, வக்கீல், அதாவது சட்டத்துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. வக்கீலாக மட்டும் இல்லை, ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அல்லது அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. பிறகு பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு கிச்சன் இருக்குது, அந்த சரி பண்ணாமல் அப்படியே விடுறாங்கன்னா அங்கே ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியரோ ஆசிரியையோ இருப்பாங்க, கல்வித்துறை சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு நபரை அது ஈர்த்து கொண்டு வரும். அதே மாதிரி இந்த வடமேற்கு பாதிப்பில் இருக்கிற இடத்துல வந்து ஹேண்டிகேப்டாக ஊனமுற்றவர்கள் யாராவது ஒருத்தர் அங்கே இருப்பாங்க. அந்த பெரிய வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட கணவனை இழந்தவங்களாவோ கல்யாணமே ஆகாதவங்களாவோ அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்கிட்ட என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க கேட்டால், நல்ல விவிஐபி, ரொம்ப பெரிய ஆளுங்க, ஆனால் அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 12 நபர்களுக்கு மேலே வேலை செய்கிறாங்க. சமைக்கிறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்கு, வீடு பெருக்கிறதுக்கு, மாப் பண்ணுறதுக்கு, வாஷிங் ஏரியாவை பார்த்து அயன் பண்ணி டெய்லி சாரீஸை வைக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸஸ்லாம் அரசியலில் இருக்காங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, அது இல்லாமல் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மேனேஜரு, வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரது, டிரைவருங்க, 4 காருக்கு 4 டிரைவர். இத்தனை பேர்த்தையும் நான் சென்சஸ் எடுத்தேன். எல்லாம் 2 பேர் தான் வந்து இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, 2 டிரைவருக்கு, அதுவும் எல்லாம் இருக்குமா பிச்சுக்கிட்டு போயிருமாங்கிற நிலமையில் இருக்குது. மீதி எல்லாருமே 2 பசங்க வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க, 2 டிரைவருங்க. மீதி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கணவனை விட்டு பிரிஞ்சு வந்து, கணவர் வேறு ஊரில் இருக்காங்க, இவங்க இங்கே வந்து வேலைக்காக வந்து நல்ல பெரிய ஆளுங்க, நல்ல சம்பளம் கொடுக்கறதுனால கணவரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க, கல்யாணம் ஆகி கணவரை விட்டு பிரிஞ்ச பெண்கள், ப்ளஸ் வந்து ஊனமுற்றவர்கள், இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. அதான் சொன்னேன் அம்மாட்ட, அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் இது வந்து பொருளாதாரத்தில் மட்டும் உங்களுக்கு கை வச்சிருச்சு, உங்கள் வாழ்க்கையை விட்டு வச்சுருக்கு. ஏன்னா அந்த வாஸ்துங்கிறது பொருள் பற்று, உயிர் பற்று 2 விஷயத்தை வச்சுருக்கு. உங்களுக்கு பணத்தை மட்டும் நிறைய கொடுத்துருக்கா, அதுக்கு தகுந்த பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு. பணத்துலேயே பிரச்சனை, பணம் வந்து பணத்தை பாதுகாக்கிறதுல பிரச்சனைங்க. அப்போ ஆனால் வந்து இங்கே வந்து எந்த உயிரிழப்பையோ இல்லை யாருக்கும் எந்த உங்கள் கணவன் மனைவி பிரிவோ ஏற்படாமல் இந்த வீடு உங்களுக்கு நல்லது தாங்கம்மா பண்ணியிருக்கு. ஏன்னா இதுக்கு பரிகாரமாக இந்த வீடே என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்துது. அப்போ இதெல்லாம் வந்து இயற்கையோட ஒரு சூட்சமங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் துல்லியமாக நம்மளால் வாஸ்துவை பிடிக்க முடியும். இதுதான் இதுக்கு காரணம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ஆட்கள் வேலை செய்வாங்க, இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த குடும்பத்தில் இந்த உறுப்பினரை பாதிக்கும். இதுக்கு ரெமெடிங்கிறது இடித்து சரி பண்ணுறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி மாற்றும் பொழுது தொடர்ந்து நம்மளுக்கு வந்து அந்த வாஸ்துவை மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறோமா. ஆனால் இது வந்து என்னோடய சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால, வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டு, அம்மா வந்தாங்கன்னா ஒரு நம்பர் எழுதுனாலும் ஜெயிச்சிடலாம், மலர் மருந்துகள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறதுனால தெய்வ வழிபாடுகள் என்னென்ன ஒவ்வொரு வீட்டுக்குன்னா இந்த வழிபாடு தான். இப்போ நேத்திக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டு இங்கே சென்னையில் தான். அவங்க நம்ம வீடு டபுள் பெட்ரூமு, சின்ன அப்பார்ட்மெண்ட்டு தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 25 படம் வச்சுருக்கோம். ஒரே சாமியை 4 நாள் வைக்கிறது. இதெல்லாம் எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவர், நான் சொன்னேன், எனக்கு சரியா நீங்கள் தான் டிவியில் சொல்லியிருக்கீங்களே, ஏதாவது ஒரு கோவில் போனால் போதுட்டேங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம கபாலி இருக்கும்போது கபாலி பிடிச்சிக்குங்க. என் குருநாதர் சொல்லுவாங்க, கனக சுப்புரத்னம் ஐயா இருக்காங்க, அவங்க இன்னும் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி 9 ரவுடிஸு இவங்களை நவகிரகங்களை, இந்த 9 ரவுடியும் அடக்கிறதுக்கு ஒரு பெரிய ரவுடி தமிழ்நாட்டில் 2 ரவுடிஸ் இருக்காங்க. ஒன்று நம்ம கபாலி, இன்னொன்று மதுரையில் சுந்தரேஸ்வரர். 2 பேர்த்திட்ட போய் சொல்லுங்கள், நடந்துருவாங்க. அந்த பாயிண்ட்டை அப்படியே பிடிச்சிட்டேன். எனக்கு கபாலி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் படமே கபாலி, கபாலீஸ்வர். நான் கபாலின்னு தான் செல்லமாக கூப்பிட்றது. கபாலிகிட்ட போய் சொல்லிட்டு இருந்தோம், நமக்கு எல்லாமே நடந்துடும். அந்த பொண்ணுக்கு சொன்னேன், அந்த வீடு கரெக்டாக வடமேற்கு பிரச்சனை இருக்குங்கம்மா, அந்த அம்மா கணவர் பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சுங்கம்மா, பாப்பாவுக்கு வந்து இப்போ 25 வயசு, இப்போ அவளுக்கு என் நிலமை வந்துடக்கூடாது, அவள் தனியாக வாழக்கூடாது அப்படின்னு. ஏம்மா திரும்ப இப்போ தான் வந்து 3 நாள் தான் ஆச்சு அந்த வீட்டுக்கு, கவர்மெண்ட்டு குவார்ட்டர்ஸ். நான் சொன்னேன், திரும்பவும் இதே தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் வழி இப்போ உடனே மாற்ற முடியாது,
நான் என்ன பண்ணட்டும் நாங்கள் அப்புறம் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை சரி பண்ணி கொடுத்துட்டு நம்ம கபாலியை பிடிச்சிக்கங்க, பிரதோஷம் ஆனால் மந்த்லி ஒன்ஸு போயிட்டு வாங்க, ஃபாஸ்டிங் இருங்க, அன்றைக்கி வாட்டர் ஃபாஸ்டிங் உங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். வாட்டர் ஃபாஸ்டிங் தான் தீர்வு கொடுக்கும், மனசை சுத்தப்படுத்தும், உடலை சுத்தப்படுத்தும், உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். சஷ்டியில் 6 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் தான். நான் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்து இப்போது வெயிட்டுங்கிறத நார்மல் வெயிட்டில் இருந்தாலும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நம்ம ட்ராவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எல்லாருமே வாட்டர் ஃபாஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பணத்தை இருக்கலாம். இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். சிறப்பு மேம். நீங்கள் வெறும் வாஸ்து பற்றி மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, வாஸ்துவால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை எப்படி சரி செய்கிறதுன்னு ரொம்ப ஒரு அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம். நன்றிம்மா. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். தம்பிக்கு என்னோட நன்றி.